ஹலோ காய்ஸ், நான் உங்கள் வீடியோ பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து லேலேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்ரீநகர் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து பேங்காங் லே போகலான்னு போனோங்க. ஸோ அங்கே வந்து ரோடு வந்து பிளாக்ல இருக்குது. ஸோ வந்து அங்கே வந்து உள்ளே போக வந்து அலோவ் பண்ணலைங்க. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ரீநகர் அப்படியே ராஜஸ்தான் பார்டர் கிட்ட போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ராஜஸ்தான் அப்படியே போகிற மாதிரி இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்து அப்டேட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம லேலேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ லேலேருந்து கிளம்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸோ அந்த ஊர் பேர் என்னது, ஸ்ரீநகர் கிளம்பிட்டோங்க. ஸோ ஸ்ரீநகர் போயிட்டு அங்கே மேபி டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுதுங்க. ஸோ ஸ்ரீநகர் நம்ம வந்து மேபி வந்து 6-7 o'clock ரீச் ஆகிடுவோம். ஸோ ரீச் ஆகிட்டோன்னா அங்கேருந்து ஒரு வேறு பிளான் பண்ணி எங்கே போகிறத நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? பட் ஆனால் பேங்காங்லே போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. ஸோ உள்ளே அலோவ் பண்ணலை. ஏன்னா பேங்காங்லே போயிட்டு அங்கே போயிட்டு குளிக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. பட் ஆனால் அது ட்ரீமாகவே போச்சு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். பட் இருந்தாலும் நமக்கு டைம் இல்லைங்க. ஸோ ஒர்க்கும் கொஞ்சம் இருக்குது வெளியே. ஸோ அதனால் நம்ம கிளம்பிட்டோங்க. பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆனால் கண்டிப்பாக வரும்போது கண்டிப்பாக நம்ம நேபாள் ரைடு வரும்போது அதை கண்டிப்பாக வரலாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காகவே வரலாம். சொல்லு ப்ரோ, என்னாச்சு? காய்ஸ், அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆளில் போட்டுங்க காய்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் காய்ஸ் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ நம்ம வந்து லடாக் ரைடோட வீடியோஸ்லாம் வந்து அதிகமாக நிறைய போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சிம் எல்லாமே டவர் கட்டுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து மேபி கொஞ்சம் லேட்டாக தாங்க போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்தியாவோட தமிழ்நாட்டு சிம் இங்கே ஒர்க் ஆகுங்க. ஸோ மணாலிலே நமக்கு வந்து சிம் டவர் கட் ஆயிடுச்சு. ஸோ போன வீடியோலாம் பார்த்துருந்தாவே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம சிம் இப்போ தான் ஒன்று நியூவாக பை பண்ணோம். ஸோ வாங்கிட்டு உடனே கிளம்புறோம் கைஸ். ஏன்னா அவ்வளோ வந்து நம்ம சுற்றி பார்க்க எங்கே கர்தூலாவும் போயிட்டோம், பேலஸு மார்க்கெட் அப்படி இப்படின்னு எல்லா பிளேஸும் போயாச்சு. ஸோ இப்போது போலீஸ் அவங்க ஓகே நம்ம போதாங்க சொல்கிறாங்க. அதுதான் கைஸ், எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதனால தாங்க கிளம்பிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஆனால் என்ன ஒரு கஷ்டம் பார்த்தீங்கன்னா பேங்காங்லேயே போகலைங்க. ஸோ அது மட்டும்தாங்க. ஸோ கண்டிப்பாக அது போயிருந்தா ஒரு சாட்டிஸ்ஃபையாக கன்ஃபார்ம் ஒரு இதுவாக இருந்திருக்கும். அது மட்டும் போல பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆனால் கண்டிப்பாக போகலாங்க. ஓகே கைஸ், நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரண்ட்டில் போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா ஃபுல்லாமே ரோடு ஹைவே தாங்க இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் போகும்போது வியூ பாயிண்ட் ஏதாச்சும் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஆனால் லே சிட்டி நம்ம தாண்டிட்டோங்க. ஸோ இதுதான் லே சிட்டி தாண்ட போகிறோம். பிடிக்க போனால் ஏர்போர்ட் இதுதாங்க ஏர்போர்ட்டுங்க. ஸோ ஃப்ளைட் ஒன்று நின்றுட்டு இருக்குது தெரியுதுங்களா? வாவ், லே ஏர்போர்ட்டுங்க இது. பக்கத்துலேயே இருக்குது ஃப்ளைட்டு. இண்டிகோ ஃப்ளைட் ஒன்று இருக்குங்க உள்ள. வாவ், பார்டர் ரோட்ஸ் ப்ராஜெக்ட் வெல்கம் டு லடாக். எப்படியா பண்ணுவோம் காய்ஸ்? ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆளில் போட்டுங்க guys. ஓகேங்களா? ஸோ என்னடா ஸோ இவ்வளோ நேரம் லே சிட்டியை காமிச்சிட்டு இருந்தேன், இது என்னடா பழைய வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம லேலேருந்து அவுட்டர் வெளியே வந்துட்டோங்க. ஸோ இது என்ன ரோடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் போகிற ரோடு தாங்க. ஸோ பிளேஸும் கொஞ்சம் நல்லா ஃபீஸ்ஃபுல்லாக ஃப்ரீயாக யாருமே இல்லாமல். ஸோ எல்லாருமே பாருங்களேன், எல்லாமே வந்து மோட்டோ பிளாகர்ஸ் தான். மோட்டோ பிளாகர்ஸ் மீன்ஸ் வந்து ரைடர் ட்ராவலர்ஸ். ஸோ அவங்க தான் இந்த ரோட்டில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் எப்படிங்க, ஸோ இந்த சென்னை காஞ்சிபுரம் அந்த மாதிரி ஏரியாவில் அப்படி ஸோ நார்மலாக நிறைய பஸ்ஸு பைக்கு ஸோ நிறைய போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் அந்த மாதிரி இங்கே கிடையாதுங்க. பட் ஆனால் இது வேறு மாதிரி இன்னும் பர்ஃபெக்டாக செம்மையாக இருக்குங்க. ஸோ இதை மிலிட்ரி கேம்ப் போல் லெஃப்ட் சைடு வந்து அந்த கேம் ஸோ சம்திங் அந்த வண்டி பேர் என்னன்னு
நம்ம போயிருக்கலாம், பட் ஆனால் நமக்கு டைம் இல்லைங்க. ஏன்னா இங்கேருந்து ஸ்ரீநகருக்கு நமக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா சம்திங் 500 சம்திங்கு. ஸோ கிலோமீட்டர் பார்த்தா அதிகமாக ஞாபகம் வர மாட்டேதுங்க. ஸோ அதிகமாக மறந்துடும். ஓகே, அவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இப்போவே 7:30 7:15 கிட்ட 8 o'clock கிட்ட ஆக போகுது. அட்லாஸ்ட் 8 o'clock ஆக போகுதுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து பைக் எடுத்தால் தாங்க நைட்டுக்குள்ளே நம்ம ஸ்ரீநகருக்கு மட்டும் போயிட மாட்டோம். எப்படியாச்சும் அமிர்ஸ்டர் போயிடணும். அதுதான் நம்மளோட பிளானாகவே இருக்கு. ஸ்ரீநகர் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்ரீநகர் போயிடலாம். ஸ்ரீநகர்லேருந்து அமிர்ஸ்டர் போகிற மாதிரி பிளான் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ போயிட்டு நம்ம ஸ்ரீநகர் ரீச் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னு தெரியல guys. நம்ம என்னடா நீ வாய்ஸ் நோட் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா வாங்க. ஸோ நம்ம வந்து வாய்ஸ் நோட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்தோம், மைக் ஆன் பண்ணியிருந்தோம். ஸோ பட் ஆனால் எக்ஸ்டர்னல் மைக் வந்து ஆன் ஆகலைங்க. ஸோ அதனால் வாய்ஸ் நோட் கொடுத்துட்டு இருக்கேன். எது போச்சுக்காதீங்க. ஸோ போக போக நெக்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் கரெக்டாக கண்டினியூஸாக கரெக்டாக ஸோ அதனால் நம்ம இங்கே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எப்படியாச்சும் இது ஃபுல்லாக ஹைவே தாங்க. ஸோ கார்கில் தாண்டி வந்து கார்கில்லேருந்து டிராஸ். ஆமாம், டிராஸ்லேருந்து 150 கிலோமீட்டர் ஜோன் மார்க் தான் நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் தான் ஆஃப் ரோடு இருக்கும். பட் ஆனால் ஃபுல் அட்வென்ச்சர் ஃபுல்லாக பயங்கரமாக ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் எப்படி இருக்கும் அது வந்து நமக்கு தெரியல guys. பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவில் தான் போயிட்டு இருக்கோம். தென் வந்து நேற்று நம்ம பர்த்டே. ஸோ நேற்று நம்ம பர்த்டேக்கு வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டதா நிறைய வீடியோ போட்டிருப்போம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டதா பர்த்டே விஷ் பண்ணவங்களுக்குலாம் கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டிருப்போம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு தாங்க வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக்லாம் வந்து நம்ம வந்து அங்கேருந்து எடுத்ததை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தான் கைஸ் அப்லோட் பண்ணுறோம். என்ன ரீசன், என்னடா இவ்வளோ லேட்டாக அப்லோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து நமக்கு வந்து மணாலிலே நமக்கு நெட் கட் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ எல்லாமே எடிட் பண்ணி வச்சிருந்தேன், அப்லோட் பண்ண முடியல. அப்லோட் பண்ண ஒய்ஃபை போயிட்டு அப்லோட் பண்ணாலும் நமக்கு வந்து கேன்சல் ஆகிட்டே இருந்துச்சுங்க. ஸோ அதனால தாங்க லேட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒன்று தாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 வாட்டரும் ஒன்றா சேர பிளேஸுங்க. ஸோ நம்ம வந்து வந்துட்டோம், இதை தாண்டி வந்துட்டோம். நம்ம ப்ரோ தான் வந்து அப்புறமேட்டியே இங்கே 2 பிக்லாம் எடுத்துகிட்டு வந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் கைஸ். ஓகேங்களா? என்ன பேசுறதுன்னே தெரியல கைஸ். இந்த வாய்ஸ் நோட் கொடுத்தாவே இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா? தென் வந்து நம்ம ஷாப் ஓப்பனிங்கோட பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் போயிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் சொன்னலைங்க. ஸோ 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் போயிட்டே இருக்கு. ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் அந்த ஆக்சசரிஸ் சம்திங் எல்லாமே வந்துருச்சுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே. ஓகேங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ வாய்ஸ் நோட் கொடுத்து எடிட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெனஸ்டேங்க. வெனஸ்டே 26. ஓகேங்களா? ஸோ 26 10:30 ஆகுதுங்க. ஆல்மோஸ்ட் 10:30 ஆயிடுச்சு. நம்ம 10 o'clock வீடியோ போகலான்னு நிறைய ஒர்க்குங்க. நைட்டு நம்ம கூட வெளியே போயிட்டு வரவே டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் வீடியோ கொஞ்சம் லேட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ 1 வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து கரெக்டாக கொடுக்குறேன். வந்து நம்ம ஷாப் ஒர்க்கெலாம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. மேபி இன்னும் அது பேர் என்னதுங்க, ஸோ டேபிள்ஸ் அந்த சம்திங் ஒரு சில ஒர்க்லாம் டிங்கரிங் ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ அந்த ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுன்னா மேபி ஃப்ரைடே நம்ம வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுற மாதிரி மேபி இருக்குங்க கண்டிப்பாக. ஆனால் அந்த ஷாப் ஓப்பன் பண்ணதான் போகிறோம். நமக்கு பேக்கப்புக்கும் ஒரு கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து சேனலும் ரன் பண்ணிகிட்டே ட்ராவல் பண்ணுவோம். அதுக்கு நமக்கு கேஷும் கொஞ்சம் வேணும்னா ஷாப் கொஞ்சம் ரன் ஆச்சுன்னா கூட கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ட்ராவலுக்கும் கொஞ்சம் கேஷ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்படின்ற தாட்டோடு தாங்க அந்த ஷாப்பை நம்ம ஓனாக நம்மளே தான் பண்ணுறோம். ஸோ இது கூட வந்து நம்ம கூட பார்ட்னர் ஸோ சம்திங் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லைங்க. நம்ம சோலோ தான் பண்ணுறோம். ஸோ பார்த்துக்கலாங்க. ரொம்ப இருக்கிற மாதிரி பிரேக் போடுறாரு. இவங்களாம் இண்டிகேடு சரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எதுவுமே கிடையாதுங்க. டிராஃபிக் ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மேபி ஆனால் நிறைய நம்ம வரும்போதே நிறைய ஆக்சிடென்ட் நிறைய அடிபட்டு அப்படி இப்படி கஷ்டப்பட்டு தாங்க லாஸ்ட்டாக நம்ம லடாக்கே வந்து ரீச் ஆனோம். ஆனால் லடாக் வந்து ரீச் ஆனதில் செம்ம சாட்டிஸ்ஃபை செம்ம ஹாப்பியாக இருந்தோம். பட் ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாமே வெளியே சொல்லிக்க முடியலைங்க. பட் ஓகே தான், ஓகேவா இருக்குது அவ்வளோதான். இங்கேருந்து நம்ம வந்து இங்கிருந்தே நமக்கு உடம்பு சரியில்லாம அங்கேயே நம்ம வந்து வெளியிலே வந்து ஒன் டே ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு சுத்தமாக நமக்கு அந்த இடத்துல உடம்பு சரியில்லைங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜ்லாம் இருக்குது. பட் ஆனால் ஆட் பண்ண முடியலைங்க. ஆட் பண்ணால் வந்து திஸ் நாட் வீடியோ
பட் ஆனால் Something முடியல. ஏதோ வருது காட் நம்ம காப்பாற்றிட்டாரு. ஏதோ வருதுங்க. அது வீடியோ வந்து ஆட் ஆக மாட்டேது. நம்ம மொபைலில் ப்ராப்ளமா, ஸோ சம்திங் கேமராவில் ப்ராப்ளமா என்னன்னு தெரியலங்க. ஸோ அது வந்து ஃபுட்டேஜ் கேமராவில் எடுத்தது தான். பட் ஆனால் மொபைலில் கேமராலேருந்து ஃபோனில் போட்டோம். ஸோ அதனால் ஃபோன்லேருந்து சப்போர்ட் ஆகல அப்படின்னு என்ன ரீசன் தெரியலைங்க. ஸோ பட் இருந்தாலும் ஓகே தான். இந்த பிளேஸில் செம்ம ஃபீஸ்ஃபுல்லாக, செம்ம ஃப்ரீயாக, செம்மையாக இருக்குங்க. ஸோ ஆனால் இந்த ரைடெலாம் பண்ணும்போது செம்ம ஹாப்பியாக ஒரு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சோலோ ரைடு. எங்கே போனாலும் சோலோவாக தாங்க இதுக்கு மேலே. ஏன்னா கூப்பிட்டு போயிட்டு நம்ம கூட வந்தவங்க பயங்கரமாக பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவத்தை காமிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இனிமேல் எங்கே போனாலும் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ரைடு, இதை விட பெரிய ரைடு, இன்டர்நேஷ்னல் ரைடே போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா கைஸ்? அதுக்குமே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு நான் இங்கேருந்து அப்படியே ஸ்ரீநகர் ரீச் ஆகிட்டு, ஸோ இங்கேருந்து ட்ராஸ் அப்படின்னா ஜோன் மார்க்கில் வந்து ரூம் ஸ்டே எடுக்கிற மாதிரி மேபி இருக்கும். நான் அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மீன்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் எபிசோடில் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ தென் வந்து நான் அப்படியே முன்ன போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். எல்லாரும் பார்த்து டிக்கெட் கட்ட போய்